இப்போ நம்ம கிரில்லோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோன்னு பார்த்துடுங்க. கோட்டர் இது கார்லிக் ப்ரெட்டு ப்ளஸ் இது வந்து மிக்சடு கபாப் சாலட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒயிட் ஆனியன் வித் லெமன். டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம எடுக்கிறதில்ல. இது வந்து கார்லிக் சாஸ். இது வந்து ஒரு வகையான சட்னி. இதோட தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணியை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம். பிரியாணியை வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்குமே வந்து வச்சுக்கலாம். இவ்வளோ சாப்பிட முடியாது நம்ம சிக்கன் பிரியாணி. எப்பா பாருங்கள், அந்த ஃப்ளேவரே வந்து எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக. இங்கே எப்போவுமே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை விரித்து நம்ம வந்து சாப்பிட்டோன்னா எதுவும் கொட்டாது. பிளேட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணியை வந்து பிளேட்டில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கபாபையும் வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி. மிக்சட் கபாப்னா சிக்கன் மட்டன் எல்லாம் சேர்ந்து கபாப் வச்சுருக்குறாங்க. ஓ, கலர்ஃபுல்லாக வருதே பாருங்க. இதான் வந்து மிக்சட் கபாப். இதை வந்து எடுத்து வச்சிடலாம் ஷீட்டாக. பாருங்கள், இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து மட்டன் லேம்பு. இது வந்து சிக்கன். இது இல்லாமல் வந்து தக்காளி எல்லாம் வந்து பார்பிக்யூ மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. கேப்சிகம், ஆனியன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. இது வந்து அந்த க்ரீன் லீவ்ஸ். இவ்வளோ தான் இன்றைக்குள்ளது. ப்ளஸ் சேலடுமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த சேலடு, அந்த க்ரீன் லீவ்ஸ் வந்து பச்சையாக வந்து இருக்குல்ல இலை, அந்த இலை வந்து சாப்பிட்டோன்னா நமக்கு டைஜஷனுக்கு வந்து நல்லாவே வந்து டைஜஷன் ப்ராசஸை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் நமக்கு கேபேஜில் வந்து ஒயிட் அண்டு வைலட் ரெண்டுமே இருக்குது. கேரட் ஒரு பீஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரியாணியை வந்து பிளேட்டில் போட்டுக்கிடுவோம். சரி, இப்போ பிரியாணியை வந்து பிளேட்டில் போட்டாச்சுது. பாருங்கள், சிக்கன் பீஸ் வந்து நல்லா பெருசாக வச்சுருக்குறாங்க. பட் இந்த மாதிரி பெரிய பீஸ் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது. ஏன்னா உள்ள மசாலா ஒன்றுமே பிடிச்சிருக்காது. பாருங்கள், வெள்ளையாக தான் இருக்கும், சுத்தமாக மசாலாவே இருக்காது. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பிரியாணி சிக்கன் பீஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா வந்து குக்காக இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரியே மசாலா தான் பிடிக்கல. நம்ம வந்து பிரியாணி எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்த்துருவோம். பிரியாணி நல்லா பாஸ்மதியில் போட்டிருக்குறாங்க. பிரியாணி நல்லா தான் இருக்குது. பட் நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. இங்கே உள்ள ஃப்ளேவர் வந்து அது பிரியாணியா இல்லை கப்ஸாவான்னு தெரில. கப்ஸா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வெங்காயத்தையும் சாப்பிட்டு விடுவோம். டொமேட்டோ பீஸுங்க அப்படி. அது அப்படியே கிரில் பண்ணி வச்சுருக்குறாங்க டொமேட்டோ பீஸை. மிக்சடு கிரில்லிருந்து ஃபஸ்ட்டு ஒரு லேம்பு பீஸ் பாருங்கள். பீஸ் வந்து அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குமான்னு தெரில, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது லேம்பு. ஓகே, டேஸ்ட்டு சூப்பர். அப்படி ஒரு இதாக இருக்குங்க, அமிர்தம் மாதிரி இருக்குது. அப்படியே கூட இந்த சேலடையும் எடுத்து கேபேஜ் அண்டு இது என்ன கீரைன்னு தெரில யாருக்கும். இந்த கீரையினுடைய பேர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சடு கிரில்லில் மிளகாய் வச்சுருக்காங்க பாருங்கள். மிளகாயும் அப்படியே வந்து கிரில் பண்ணி வச்சுருக்குறாங்க. பெரிய மிளகாய். காரமாக இருக்குமோ இது தெரியலையே, கடிச்சு பார்ப்போம். காரம் இல்லைங்க. நம்ம ஊரில் மிளகா பஜ்ஜி போடுவாங்களா அந்த மிளகா. காரம் சுத்தமாக இல்லை.
சாப்பிடலாம். அடுத்தாக்குள்ள இந்த சிக்கன் பீஸையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். சிக்கனுமே வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கூடிரும். அதனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது, எப்போமாவது டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இதில் வேறு கார்லிக் ப்ரெட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த கார்லிக் ப்ரெட்டில் வந்து எதை வச்சு சாப்பிட்றதுன்னு தெரில. கிரேவி எதுவுமே இல்லை. கிரேவி இல்லாமல் எப்படிங்க வந்து ப்ரெட் சாப்பிட முடியும், அதான் தெரில. நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸையும் வந்து அப்படியே மயோனைஸில் அப்படி முக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து கார்லிக் சாஸுங்க. கார்லிக் சாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அதிக அளவில் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அதில் கலோரிஸ் வந்து எக்கச்சக்கமாக ஏறும். நமக்கு வந்து யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து எட்டி கூட பார்த்துடக்கூடாது. இது வந்து இந்த கீரை வந்து பார்ஸ்லி வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொத்தமல்லி இலை மாதிரி இருக்கும். சூப்பர் மார்க்கெட்லேயும் பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க பார்த்துடுங்க. ஒரு டைம் அப்படி தான் நான் வந்து கொத்தமல்லி இலை வாங்குறதுக்கு பதிலாக இந்த பார்ஸ்லியை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பார்ஸ்லி வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி சாலடாக சாப்பிட்றது. பட்டு ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. பட் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனியன் பார்பிக்யூ. அடுத்து நம்ம இந்த கேரட் வச்சுருக்குறாங்க. இது வந்து வெங்காயத்தாருங்க. வெங்காயத்தாருமே இதில் வந்து வச்சுருக்குறாங்க, அதையும் சாப்பிட்ருவோம். வெங்காயத்தாறு, கேரட்டு இந்த ரெண்டையும் சாப்பிட்ருவோம். கேரட்டு அது கூட சேர்ந்து இந்த மட்டன் பீஸு, இதுதான் இந்த மூணையும் காம்பினேஷனில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இந்த மிளகாயை வந்து கொஞ்சம் மயோனைஸ் எடுத்து மயோனைஸில் டச் பண்ணி அப்படி சாப்பிட்டு பார்ப்போம். அந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கபாபும் வச்சுருக்குறாங்க. இது வந்து சிக்கன் கபாபு, இது வந்து மட்டன் கபாபு. அடியில் ஒரு ப்ரெட் பீஸும் இருக்குது, குப்பூஸ் பீஸ். இதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிக்கன் கபாப், அதை அப்படியே எடுத்து சூப்பர், நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்குங்க சிக்கன் பீஸு. அதை அப்படியே மயோனைஸில் டச் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து மட்டன் கபாப், மட்டனை வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். அதையும் வந்து அப்படி மயோனைஸில் டிப் பண்ணி, நல்லா டிப் பண்ணி மயோனைஸ். சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் வந்து கோலா உருண்டைக்கறின்னு சொல்லுவோம்ல, அது சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்படியே அடித்த மாதிரி வந்து நம்ம ஊரில் உள்ள உருண்டைக்கறி சூப்பராக இருக்குது, கோலா உருண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி உள்ள மத்தியானம் உள்ள லஞ்ச் பார்த்துடுங்க. இன்னும் கார்லிக் ப்ரெட் இருக்குது, குப்பூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது, நைட்டு சாப்பிட்டுவிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.